TNPSC Group 4 Group 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில் டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் டாபிக் 2 பார்க்குறோம். ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். இந்த டாபிக் 2 ஃபுல்லாகவே முடிக்கிறதுக்கு 530 வினாக்கள் படித்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை நம்ம 60 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஆரம்பத்தில் இந்தியாவுடன் இணைவதாக இருந்து பின்னர் ஹன்வந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதும் பாகிஸ்தானுடன் இணைய முடிவு செய்த சுதேச அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோத்பூர் அரசு. ஆரம்பத்தில் இந்தியாவுடன் இணைவதாக இருந்து பின்னர் ஹன்வந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதும் பாகிஸ்தானுடன் இணைய முடிவு செய்த சுதேச அரசு எதுனா ஜோத்பூர் சுதேச அரசு. ஜோத்பூர் அரசர் ஹன்வந்த் சிங்கை பாகிஸ்தானுடன் இணைக்க சம்மதிக்க வைக்க முகமது அலி ஜின்னா அளித்த சலுகைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோத்பூர் அரசர் ஹன்வந்த் சிங்கை பாகிஸ்தானுடன் இணைக்க சம்மதிக்க வைக்க முகமது அலி ஜின்னா அளித்த சலுகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 இது கொடுத்துருக்காங்க. கராச்சி துறைமுகத்தை சுதந்திரமாக பயன்படுத்தி கொள்ள அனுமதி, ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொள்ளவும் மற்றும் இறக்குமதி செய்து கொள்ளவும் உரிமை, பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிரந்தர இடம். இந்த முதல் 2 தான் சரியானது. கராச்சி துறைமுகத்தை சுதந்திரமாக பயன்படுத்தி கொள்ள அனுமதி, ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொள்ளவும் மற்றும் இறக்குமதி செய்து கொள்ளவும் உரிமை. இதில் முதல் 2 சரியானது. 1 மற்றும் 2 சரி. பாகிஸ்தானின் சலுகைகளை அறிந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜோத்பூர் மகாராஜா ஹன்வந்த் சிங்கை இந்தியாவுடன் இணைக்க முன்மொழிந்த சிறப்பு சலுகைகளில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானின் சலுகைகளை அறிந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜோத்பூர் மகாராஜா ஹன்வந்த் சிங்கை இந்தியாவுடன் இணைக்க முன்மொழிந்த சிறப்பு சலுகைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுதங்கள் இறக்குமதி செய்து கொள்ள அனுமதி, ஜோத்பூர் கத்தியவார் இடையே ரயில் போக்குவரத்து அமைத்துக் கொள்ள அனுமதி, பஞ்ச காலங்களில் தமது விவசாயிகளுக்கு உணவு தானியங்களை விநியோகித்துக் கொள்ளும் உரிமை, ஜோத்பூருக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்குவது. இல்லை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஜோத்பூருக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்குவது இதுதான் தவறானது. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹன்வந்த் சிங் எந்தெந்த சலுகைகள்லாம் கொடுத்தாருன்னா ஆயுதங்கள் இறக்குமதி செய்து கொள்ள அனுமதி, ஜோத்பூர் கத்தியவார் இடையே ரயில் போக்குவரத்து அமைத்துக் கொள்ள அனுமதி, பஞ்ச காலங்களில் தமது விவசாயிகளுக்கு உணவு தானியங்களை விநியோகித்துக் கொள்ளும் உரிமை. இது 3மே சரியானது. இல்லை தவறானது ஜோத்பூருக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்குவது இதுதான் தவறானது. ஜோத்பூர் அரசு இறுதியாக இந்தியாவுடன் இணைய சம்மதித்ததற்கான மிக முக்கிய காரணம். ஜோத்பூர் அரசு இறுதியாக இந்தியாவுடன் இணைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஜோத்பூர் பாகிஸ்தானில் இணைந்தால் மத கலவரம் ஏற்படும் என்ற அச்சம். இதான் முக்கிய காரணம். இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஜோத்பூர் பாகிஸ்தானில் இணைந்தால் மத கலவரம் ஏற்படும் அச்சத்தால தான் இந்தியாவுடன் இணைந்திருக்கு. சுதந்திரத்திற்கு பின்பு பெரும்பான்மையான முஸ்லிம் மக்களை கொண்டிருந்த போதிலும் இந்து மகாராஜாவால் ஆட்சி செய்யப்பட்ட சுதேச அரசு காஷ்மீர். சுதந்திரத்திற்கு பின்பு பெரும்பான்மையான முஸ்லிம் மக்களை கொண்டிருந்த போதிலும் இந்து மகாராஜாவால் ஆட்சி செய்யப்பட்ட சுதேச அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர். சுதந்திரத்தின் போது காஷ்மீரை ஆட்சி செய்த இந்து மகாராஜா யாருன்னா ஹரி சிங். காஷ்மீரை ஆட்சி செய்த இந்து மகாராஜா யாருன்னா ஹரி சிங். காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங் இந்த தேதியில் முன்மொழிந்த நிரந்தர ஒப்பந்தமானது பாகிஸ்தானில் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதித்தது. காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங் இந்த தேதியில் முன்மொழிந்த நிரந்தர ஒப்பந்தமானது பாகிஸ்தான் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தேதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947. காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானில் தொடர்ந்த அத்துமீறலால் பதற்றமான சூழல் உருவாகிய போது மகாராஜா ஹரி சிங் யாரிடம் இராணுவ உதவி நாடினார்? இந்தியாவிடம். காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானில் தொடர்ந்த அத்துமீறலால் பதற்றமான சூழல் உருவாகிய போது மகாராஜா ஹரி சிங் யாரிடம் இராணுவ உதவியை நாடினார்னா இந்தியாவிடம். பன்னாட்டு சட்டங்களின்படி இந்திய இராணுவத்தை காஷ்மீருக்கு அனுப்புவதற்கு இந்தியாவும் காஷ்மீர் மகாராஜாவும்
பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. இதெல்லாம் முக்கியமானது. பன்னாட்டு சட்டங்களின்படி இந்திய ராணுவத்தை காஷ்மீருக்கு அனுப்புவதற்கு இந்தியாவும் காஷ்மீர் மகாராஜாவும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங் இந்தியாவுடன் இணைப்புக்காக உடன்படிக்கையை எந்த நாளில் மேற்கொண்டார்? 1947 அக்டோபர் 26. காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங் இந்தியாவுடன் இணைப்புக்காக உடன்படிக்கையை எந்த நாளில் மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947 அக்டோபர் 26. ஹரி சிங் இந்தியாவுடன் உடன்படிக்கை மேற்கொண்ட பிறகு இந்திய ராணுவம் காஷ்மீருக்கு எப்போது அனுப்பப்பட்டு அங்கு அமைதி ஏற்படுத்தப்பட்டது? 1947 அக்டோபர் 27க்கு மறுநாள் ஹரி சிங் இந்தியாவுடன் உடன்படிக்கை மேற்கொண்ட பிறகு இந்திய ராணுவம் வந்து காஷ்மீருக்கு எப்போது அனுப்பப்பட்டு அங்கு அமைதி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947 அக்டோபர் 27 மறுநாள் தான். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு. விடுதலை போராட்ட இயக்கத்தின் போது மக்களை திரட்டுவதில் கீழ்கண்ட எந்த உணர்வு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தது? மொழி உணர்வு. விடுதலை போராட்ட இயக்கத்தின் போது மக்களை திரட்டுவதில் கீழ்கண்ட எந்த உணர்வு வந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி உணர்வு. அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய போது எந்த பகுதியின் பங்கேற்பு அதிகமாக இருந்தது? தென்னிந்திய பகுதியின் பங்கேற்பு தான் அதிகமாக இருந்தது. அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய போது எந்த பகுதியின் பங்கேற்பு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய பகுதியின் பங்கேற்பு தான் அதிகமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியால் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1917. இப்போ பார்க்க போகிற எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சியால் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1917. எந்த ஆண்டுகளில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிடப்பட்டது? 1920களில். எந்த ஆண்டுகளில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிடப்பட்டதுன்னா 1920களில். 1920களில் எதற்காக உள்ளூர் மொழிகளின் தேவை அப்போதே உணரப்பட்டது? 1920களில் வந்து எதற்காக உள்ளூர் மொழிகளின் தேவை வந்து அப்போது உணரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிர்வாகத்திற்கும் அடிப்படை கல்விக்கும் 1920களிலேயே உள்ளூர் மொழிகள் வந்து தேவைப்பட்டது. அன்றைய சென்னை மாகாணத்தில் எந்த மொழி பேசும் மக்களை கொண்ட பகுதிகளை இணைத்து தனி காங்கிரஸ் குழு அமைக்க வேண்டும் என்று கோரினர்? தெலுங்கு மொழி பேசும் மக்களை கொண்ட பகுதிகளை இணைத்து தனி காங்கிரஸ் குழு அமைக்க வேண்டும் என கோரினர். மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் எந்த ஆண்டில் தீவிரமாக தொடங்கின? எந்த ஆண்டுனா 1927. மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் எந்த ஆண்டில் வந்து தீவிரமாக தொடங்கப்பட்டதுன்னா 1927. எந்த மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று 1936 ஏப்ரல் 1 போராட்டம் எழுந்தது? ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் வந்து தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று 1936 ஏப்ரல் 1 வந்து போராட்டம் எழுந்தது. இதெல்லாம் முக்கியமானது. எந்த ஆண்டுன்றது முக்கியம். 1936 ஏப்ரல் 1 தான் ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் வந்து தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் ஏற்படுத்தப்பட்டது. விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாநிலம். விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எதுனா ஒடிசா. இது விடுதலைக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. 1936 மொழிவாரி அடிப்படை மாநிலங்களுக்கு ஆதரவு அளித்த முக்கிய தலைவர்கள். மொழிவாரி அடிப்படை மாநிலங்களுக்கு ஆதரவு அளித்த முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி. இவங்க 3 பேரும் தான். இது முக்கியமானது. இந்தியா விடுதலை அடைந்த போது மொழி அடிப்படையில் மாகாணங்கள் அமைந்தால் எந்த பிரச்சனை போன்று இதுவும் பதற்றத்தை உருவாக்கி விடுமோ என்று தலைவர்கள் அச்சமுற்றனர்? எந்த பிரச்சனைகள் போன்று இதுவும் பதற்றத்தை உருவாக்கி விடுமோ அப்படின்னு தலைவர்கள் வந்து எதற்காக அச்சமுற்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மத பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக தலைவர்கள் வந்து அச்சமுற்றனர். 1948ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் யாருடைய தலைமையில் அமைந்தது? நீதிபதி எஸ்கே தர் தலைமையில். எந்த ஆண்டுன்றதை பாருங்க, 1948ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையின் மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் யாருடைய தலைமையில் அமைந்ததுன நீதிபதி எஸ்கே தர் தலைமையில். தர் ஆணையம் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்படுவதை ஏன் ஆதரிக்கவில்லை? தர் ஆணையம் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்படுவதை ஏன் வந்து ஆதரிக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேச ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால், நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதால், நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்பதால். இல்லை, எது வந்து சரியானதுன்னா தேச ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால், நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதால். இது ரெண்டுமே தான். இல்லை, ஏவும் பியும் தான் சரியானது. தர் ஆணையத்தின் முடிவினை மக்கள் ஏற்காததால் 1948ஆம் ஆண்டு மொழிவழி மாநில அமைப்பு கோரிக்கை குறித்து பரிசீலிக்க உருவாக்கப்பட்ட குழு ஜேவிபி குழு. தர் ஆணையத்தின் முடிவினை மக்கள் ஏற்காததால் 1948ஆம் ஆண்டு மொழிவழி மாநில அமைப்பு கோரிக்கை குறித்து பரிசீலிக்க உருவாக்கப்பட்ட குழு எதுனா ஜேவிபி குழு. ஜேவிபி குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள், இந்த குழுவில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஜேவிபி குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. 1948இல் ஜேவிபி குழு அமைக்கப்பட்ட போது அதில் உறுப்பினராக இருந்த பட்டாபி சீதாராமையா எந்த பதவியில் இருந்தார்? காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். 1948இல் ஜேவிபி குழு அமைக்கப்பட்ட போது அதில் உறுப்பினராக இருந்த பட்டாபி சீதாராமையா எந்த பதவியில் இருந்தார்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். ஜேவிபி குழு குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1, தொடக்கத்தில் இக்குழு மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாவதை பிடிவாதமாக எதிர்த்தது. ஜேவிபி குழு வந்து தொடக்கத்தில் இக்குழு மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாவதை பிடிவாதமாக எதிர்த்தது. இல்லை, கூற்று 1 வந்து சரிதான். கூற்று 2, ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை இதற்கு காரணமாக காட்டியது. இதுக்கான காரணமாக ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை சொல்லியிருக்கு. இல்லை, கூற்று 2 சரிதான், கூற்று 1 சரிதான், கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி. ஜேவிபி குழு மக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்து அறிக்கை தயாரிக்க முக்கியமான காரணம் என்னன்னா மக்கள் ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு இயக்கங்களும் 1960 வரை நீடித்தது தான் இதுக்கான முக்கிய காரணம். சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். விடுதலைக்கு முன்பு என்ன பார்த்திருந்தோம்? ஒடிசான் பார்த்திருந்தோம். இது வந்து எப்பனா 1936. இது சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம். இதோட டாபிக் 2ல 90 வினாக்கள் பார்த்திருப்போம். மொத்தமாக 530 வினாக்கள் பார்த்தா இந்த டாபிக் 2 ஃபுல்லாகவே முடிச்சிடலாம்னு சொல்லியிருந்தோம். 90 வினாக்கள் பார்த்திருப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்மகிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம்.